A gas X at 1 atmosphere is bubbled through a solution containing a mixture of 1 my and 1 mz. அதாவது எக்ஸை வந்து ஒய் கூடயும் ஜெட் கூடயும் ஆட் பண்ணுறாங்க. இஃப் த ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஆர்டர் எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஓகே, இப்போ இந்த 4ல் என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் அப்படின்னா என்னதுன்னா ரெடியூசிங் எபிலிட்டி யாருக்கு அதிகமாக இருக்குது? இசட்டுக்கு. ஸோ இசட் எப்போவுமே ரெடியூஸ் தான் ஆகும். ஸோ எக்ஸு கூட சேர்ந்தாலும் சரி, ஒய் கூட சேர்ந்தாலும் என்னது ரிடக்ஷன் வந்து இசட்டுக்கு தான் நடக்கும். அப்போ வந்து இந்த இசட் வந்து ஒய்யையும் இப்போ அது வந்து ரிடக்ஷன் நடந்துச்சு அப்படின்னா மற்றவங்கள அது என்ன பண்ணும்? ஆக்சிடைஸ் பண்ணும். ஓகேவா? எப்போவுமே அதுதான் கான்செப்ட். இப்போ இசட் வந்து ரெடக்ஷன் பொட்டன்ஷியல் நல்லா இருக்குது. அப்போ அது எப்போவுமே ரெடியூஸ் தான். இந்த 3 கம்பேர் பண்ணச்சில் இது ரெடியூஸ் தான் பண்ணும். அது வந்து ரெடியூஸ் ஆகிக்கும். அப்போது மிச்சத்தை அது என்ன பண்ணும்? ஆக்சிடைஸ் பண்ணும். ஓகே, ஒய் ஆக்சிடைஸ் பண்ணும், எக்ஸையும் ஆக்சிடைஸ் பண்ணும். அதுதான் கான்செப்ட். ஓகே, இப்போ இதில் நம்மளுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. ஓகே, இப்போ இந்த ஒய்யை வச்சு தான் எல்லாத்துலேயும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒய் வில் ஆக்சிடைஸ், ஒய் வில் ரெடியூஸ். ஸோ ஒய்யை வச்சு நம்ம பார்க்கலாம். ஸோ ஒய் எடுத்துக்கிறோம். இந்த ஒய்யையும் எக்ஸையும் ஃபஸ்ட்டு கம்பேர் பண்ணுவோமே. ஸோ இந்த ஒய் வந்து ரெடியூஸ் ஆகும். ஒய்யையும் எக்ஸையும் சேர்த்து போட்டால் ஒய் என்ன ஆயிரும்? ரெடியூஸ் ஆயிரும். எக்ஸ் அது என்ன பண்ணிடும்? ஆக்சிடைஸ் பண்ணும். அப்போ பாரு, ஒய் வில் ஆக்சிடைஸ் எக்ஸ். கரெக்டு தானே? அது ஒய் வில் ஆக்சிடைஸ் எக்ஸ், அது அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. ஏன்னா ஒய்யையும் எக்ஸையும் கம்பேர் பண்ணச்சில் ஒய் வந்து ரெடியூஸ் ஆயிரும் கண்டிப்பாக. ஆனால் அப்போ வந்து மற்றது அது என்ன பண்ணும்? ஆக்சிடைஸ் பண்ணிடும். இப்போ இந்த ஒய்யையும் இசட்டையும் கம்பேர் பண்ணுங்கள். அப்போது இதில் வந்து இசட் தான் ரெடியூஸ் ஆகும், ஒய் வந்து ஆக்சிடைஸ் ஆகும். அப்படி தானே? ஸோ அது பாருங்கள், ஒய் வில் ஆக்சிடைஸ் எக்ஸ் அண்ட் நாட் இசட். ஸோ ஒய்யால் இசட்டை வந்து ஆக்சிடைஸ் பண்ண முடியாது. ஏன்னா இசட் தான் ஒய்யை வந்து ஆக்சிடைஸ் பண்ணி விட்டுரும். அதை தான் நான் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். இதில் நான் சும்மா ஒரு வேல்யூஸ் நானாகவே அஸ்யூம் பண்ணி இசட்டுக்கு அதிகமாக இருக்கிற மாதிரியும் ஒய்க்கெலாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரியும் அஸ்யூம் பண்ணி நான் உங்களுக்கு இதில் ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுத்துருக்கேன். கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் ரொம்ப ஈஸி தான். இசட் வந்து யாரையுமே அது வந்து இசட் வந்து யாராலையும் அதை ரெடியூஸ் பண்ண முடியாது. இசட் வந்து யாராலையும் அதை வந்து ஆக்சிடைஸ் பண்ண முடியாது. அதாவது இசட் எப்போவுமே ரெடியூஸ் தான் ஆகும். ஏன்னா அதுக்கு தான் இருக்கிறதுலே ஹையர் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வேல்யூ. புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.